பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கவியில இன் தபுதஹு வஸீலத்தன் லில் மாலிகி, எஜமானனாகிய அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வசீலாவை பெற வேண்டும், ஒரு வசீலாவை கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா சல்லு அலா ரசூலிஹில் முபாரகி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். அந்த ஸலவாத் நாளை அல்லாஹ்விடத்தில் வசீலாவாக வந்து நிற்கும் என்று அழகான முறையில இந்த கவியில சொல்றாங்க. பெருமானார் மீது ஸலவாத் என்பது மட்டுமல்ல, பெருமானாருடைய இந்த மௌலிதை நாம் ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும்? ஓதுறோமோ ஓத தெரியலையோ, அர்த்தம் புரிகிறதோ புரியலையோ, ஆனால் நாம் இதிலே உட்கார்ந்திருந்து இந்த எண்ணத்தோடு ஒரு மனிதன் உட்கார்ந்தால் போதும். இது நபியினுடைய பிறப்பை பற்றிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸ், பெருமானாரை புகழக்கூடிய ஒரு மஜ்லிஸ். இந்த ஒரு எண்ணத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்தாலே அவனுக்கு இறைவனுடைய அருள் கிடைத்துவிடும். எப்படி? பனி இஸ்ராயலில் ஒரு மனிதர் 200 வருடங்கள் பாவம் தான் செய்திருந்தார், நன்மையே செய்யல. மக்கள் எல்லாம் அவனுடைய அந்த கேடுகெட்ட தனத்தை பார்த்து பார்த்து அவனை ஒதுக்கி வைத்தார்கள். 200 வருஷம் கழிச்சு அவன் இறந்து போயிடலாம். மக்கள் எல்லாம் அவனை அடக்கம் செய்ய கூட கூச்சப்பட்டு, அவ்வளவு கேவலமான ஒரு மனிதன், வாழும் காலமெல்லாம் அவ்வளவு மோசமான பாவம் செய்தவன், அவனை என்ன செய்யக்கூடாது, கையால தீர்வு நம்மளா அடக்கம் பண்ண கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு கோழி மாதிரி சாக்குப்பை உள்ள அவனை தூக்கி போட்டு கொண்டு போய் குப்பையில் போட்டு விட்டார்கள். ஆனால் அந்த காலத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று நினைக்கிறேன், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறான், மூசாவே நீங்கள் போய் அந்த ஊரில் ஒரு மனிதர் இன்று இறந்து விட்டார், அவருக்கு நீங்கள் தான் குளிப்பாட்டி ஜனாசா தொழுக வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு போறாங்க. போய் கேட்கிறாங்க, இன்னைக்கு உங்களில் யாராவது மரணித்து விட்டார்களா? ஏனென்றால் அல்லாஹ் தஆலா என்னை இங்க அனுப்பி நீங்க போய் அவருடைய கஃபன் தஃபனை செய்யுங்கன்னு சொல்லி என்ன அனுப்பி இருக்கிறான். யார் இறந்து போனான்னு கேட்கிறாங்க. உடனே மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, நபியை உங்களை அனுப்பி இறைவன் கண்ணியமாக கஃபன் தஃபன் செய்ய சொல்ற அளவுக்கு யாரும் பெருசா இறந்து போகலையே. இன்னைக்கு இறந்து போன ஒரே ஒரு நபர் யார் என்று சொன்னால், ஆக கேவலமான, ஆக பாவத்திலேயே வாழ்க்கையை கழித்த மோசமான இழிபிறவியான ஒரு மனிதன். அவ்வளவு இழிபிறவியான ஒரு மனிதனை நாங்கள் கையில கூட தொடக்கூடாதுன்னு சொல்லி போய் நாங்க கோழி பயிலுக்கு போய் போட்டோம். அவ்வளவு மோசமான செயல்பாடுகளை செய்தவன். அவருக்கா நீங்க தொழு வைக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தெரியல, உங்களில் இன்னைக்கு ஒருவர் இறந்து விட்டார், அவரை நான் கஃபன் தஃபன் செய்ய சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு, அப்ப இவராக இருக்கும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த நபரை எடுத்து கொண்டு வந்து அந்த நபரை தானே குளிப்பாட்டி கஃபன் செய்து குழி தோண்டி அவனை தஃபன் செய்து விட்டார்கள் அந்த மனிதரை. அந்த மனிதர் அப்படி என்ன அமல் செய்து விட்டார் என்று நபிக்கு தெரியல. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, யா அல்லாஹ், ஊரெல்லாம் இப்படி அவனை காரி துப்பக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவன் வாழ்க்கை இருந்திருக்கு, ஆனால் என்னை அனுப்பி இவனுக்கு தொழுகை நடத்த சொல்வதற்கான அந்த ரீசன் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா, மக்கள் சொல்வது உண்மைதான், அவன் கேவலமானவன் தான், அவன் மோசமானவன் தான், காலமெல்லாம் பாவம் செய்தவன் தான். ஆனால் குல்லமா நஷரத் தௌராத் வ வஜத ஃபீஹி இஸ்ம முஹம்மதின், எப்பொழுதெல்லாம் அவன் தௌராத்தை திறந்தானோ அந்த தௌராத்திலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை அவன் பார்த்தானோ, பெருமானாருடைய அந்த பெயர்கள் முஹம்மது, அஹ்மது என்று நிறைய எல்லா வேதத்திலேயும் பரவி இருக்கக்கூடிய பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய புனித பெயர். அந்த பெயரை அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பெயருக்கு உண்டான அந்த நபரை நான் கண்ணியம் செய்கிறேன் என்று சொல்லி அதை எடுத்து கண்களில் ஒட்டிக் கொள்வான். இந்த ஒரே ஒரு செயல்தான் அவன் வாழ்க்கையில் செய்தான். என்னுடைய கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேருக்கு அவன் செய்த இந்த கண்ணியத்தின் காரணத்தினால் அவன் 200 வருட பாவத்தை நான் மன்னித்து விட்டு, அவன் அந்த நபருக்கு, என் நபியை கண்ணியப்படுத்தியவருக்கு
கஃன் தஃபன் செய்யறதுக்கு ஒரு நபியை நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப பாருங்க, பெருமானாருடைய அந்த பெயரை கண்ணியப்படுத்தியவருக்கு இவ்வளவு சொன்னால், அவர்களுடைய புகழை, அவர்களுடைய மீளாதை, அவர்களுடைய உயர்வை, அவர்கள் வாழ்க்கை வரலாறை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்க மாட்டான்? இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ யஸ்தஹி அய்யுல்கா ரஜுலன் ஃபின் நாரி இஸ்முஹு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா. எந்த ஒரு மனிதருடைய பெயரில் முஹம்மத் என்ற பெயர் சேர்ந்து இருக்கிறதோ, வைக்கிறோம்ல, முகமது யூனுஸ், முகமது அனஸ், முகமது இப்ராஹிம், இந்த முகமது என்ற பெயரோடு சேர்த்து வைக்கப்பட்ட அந்த மனிதரை அல்லாஹ் நரகில் போடுவதற்கு இறைவன் வெட்கப்படுகிறான். இது ஒரு ஹதீஸிலே வருகிறது. இதை எப்படி நம்புவது? இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நேசிக்கிறார். ஒரு நேசம் ஒரு மனிதருக்கு எவ்வளவு என்னென்ன செய்துவிடும். அந்த நேசருடைய பெயரை கேட்டாலே எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு தோணும். ஜுலைஹா அம்மாவுடைய வரலாறுல பார்க்கிறோம். வயசான பிறகு கண்ணெல்லாம் பார்வையெல்லாம் போயிடுச்சு. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே தன்னுடைய அரசவை, பெரிய பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரி அல்லவா, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. யூசுஃபை பார்த்தேன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டா போதும் அவர்களுடைய ஹசானால எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. இதுக்காகவே மக்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க அரசரா எங்கேயோ இருக்கிறாங்க. ஜுலைஹா அம்மாட்ட வந்து வந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போயிடணும், அவங்ககிட்ட வாங்கிட்டு போனதுக்காகவே வந்து, ஜுலைஹா அம்மா தெரியுமா, நான் யூசுப் நபியை பார்த்தேன், உங்களுடைய நேசர் யூசுஃபை பார்த்தேன், அந்த பேர் சொன்ன மாத்திரத்தில் வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இஷ்கு முஹப்பத். ஒரு இஷ்கு மஜாசி, உலக ரீதியான காதலில் இவ்வளவு அர்ப்பணிப்பு எண்ணம் வருகிறது என்று சொன்னால், இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு முஹப்பத் வைத்திருக்கிறான். நபியே, உங்களை நான் என் கண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறார். அந்த நபிக்காக என்ன செய்ய மாட்டான் இறைவன்? அதனால் அந்த பெருமானாருடைய அந்த புகழை, அந்த திருநாமத்தை நாம் கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், ஈருலகிலும் நமக்கு நல்வாழ்வை வழங்குவான். அதனால் அந்த கண்ணியத்தோட சிரிச்சு பேசிக் கொண்டிருக்காமல், விளையாடி கொண்டிருக்காமல், சின்ன பிள்ளைகள் கூட நமக்கு ஒன்றும் தெரியாவிட்டாலும் நபியுடைய அந்த புகழை பாடுகிறோம் என்ற ஒரு மரியாதையோடு நாம் உட்கார்ந்து இருந்தா போதும், அல்லாஹ் நமக்கும் அருள் செய்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ்.